ஃப்ரெண்ட்ஸ் ரீசென்ட் ட்ரெண்ட்ல டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் தெரியாம நீங்க எக்ஸாம்க்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஹெச்எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்க தான் பெருசா இருக்குது. இந்த ரெண்டு இதோடைய மீ பேவா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாமா ஈஸியா. ஸோ ரெண்டு வேல்யூ நமக்கு நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ பாருங்க, இதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி நான் ஒரு சின்ன வேல்யூவா மாத்தணும். ஓகேங்களா, அதான் பண்ண போறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப நான் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. அப்படின்னா நான் இங்க வந்து என்ன ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்க, இதை எக்ஸுக்கு பதிலா a இருக்குது, ஒய்க்கு பதிலா b இருக்குது, அப்படிதானே. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா கொண்டு வரலாமா. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். ஓகேங்களா, அது தேவையில்ல, நமக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம், நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, வேணும்னா அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதையும் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ண போறோம். பண்ணுனா இது எக்ஸ் பவர் ஃபோர்ல இருக்கு, எக்ஸ் பவர் ஃபோருக்கு நமக்கு வந்து ஃபார்முலா கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், ஈஸியா பண்றதுக்காக எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, அப்போ இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றத உங்களால வந்து ஈஸியா சொல்ல முடியுமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக்கா, இங்க ஏக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி அப்படிதானே இதோட ஃபார்முலா. சோ அப்போ நமக்கு வந்து இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க, நான் எழுதுற கரெக்டா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறேன். அடுத்ததா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதை நான் மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கலாமா. அப்போ வந்து மறுபடியும் இதை எழுதுன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு இங்க என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது அப்படிதான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது, அப்படிதானே. இப்போ நம்ம கடைசியா வந்து ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரெண்டுலயும் காமனா இருக்க டேமை வந்து எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ரெண்டுலயும் காமனா இருக்க டேம். இந்த ரெண்டுலயும் காமனா இருக்க டேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் மைனஸ் ஒய், இங்க எக்ஸ் மைனஸ் ஒய், இதோடைய லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதணும், பவர் 1. அப்ப ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்க ஆன்சர்ல எங்க பாத்தீங்கன்னா C is the answer, x minus y is the right answer. ஓகேங்களா, சோ இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन நான் உங்களுக்கு தரேன். இந்த क्वेश्चन ஒரு ஈஸியான क्वेश्चन. உங்களுக்கு இந்த क्वेश्चन ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல ஆன்சர் சொல்லிட்டு போங்க.